Hey hi, welcome back to GS channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Jigarthanda recipe எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன பண்ணனும்னு பார்க்கலாம். நம்ம இந்த டிஷ் பண்றதுக்காக ஒரு milk pot வச்சிருக்கேன். இதுக்குள்ள எந்த வாட்டரும் இல்ல. இப்போதான் இந்த pot வச்சிருக்கோம். வச்சிட்டு இதுக்குள்ள வந்து நான் ஒரு கப் ஆஃப் sugar ஆட் பண்ணிருக்கேன். நம்ம வந்து இந்த சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போறோம். அதனால இந்த சுகரை டைரக்ட்டா அப்படியே பான்க்கு ஆட் கை விடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது இப்ப சிம்ல தான் இருக்கு. இது பாருங்க இப்ப கீழ வந்து நான் வந்து ஒரு 3 to 4 minutes நல்லா வந்து கை விடாம கலந்து விட்டுட்டே இருந்தேன். நீங்க கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பவே தெரியும் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் வெட்டா லைட்டா வாட்டரி ஃபீல் அந்த மாதிரி வந்திருக்கு கீழ அடியில. சோ இது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கை விடாம கலந்துட்டே இருந்தோம்னா இது வந்து லிக்விடா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம இத கொஞ்சம் விட்டோம்னா கருகி போய்டும். அதனால நம்ம கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கை விடாம கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இத இன்னும் நம்ம லிக்விட் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க இது ஃபுல்லாவே sugar ஃபுல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஹனி கலர்ல வந்துருச்சு. ஃபுல் sugar எல்லாமே வந்து கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ டிசால்வ் ஆன அந்த சுகரோட சேர்த்து நான் வந்து ஒரு 1 liter of milk ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இத நம்ம சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மில்க் வந்து சிம்ல வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம்னா இது மேல இந்த மாதிரி நல்ல பால் ஆடெல்லாம் இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் அப்படியே நம்ம ஒரு தள்ளி விட்டுக்கிட்டு இது உள்ளே விட்டுக்கிட்டு நம்ம நல்லா வந்து பாயில் பண்றதுக்காக இன்னும் விடணும். இப்போ இங்க இருக்கிற இந்த குவாண்டிட்டி வந்து half ஆகுற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும் சிம்ல வச்சு நம்ம. இப்போ பாருங்க இது நல்லா ஒரு half வந்து இது வந்துச்சு. நல்லா திக் ஆயிடுச்சு இது. சோ இத நான் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஆற விட்டுறலாம். நல்லா chill ஆகுற வரைக்கும் நல்லா ஆற விட்டுறலாம் இத. இப்போ ஒரு கப்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசில் சீட்ஸ்னு சொல்வாங்க. இதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஆட் பண்ண நெக்ஸ்ட் 2 to 3 மினிட்ஸ்ல இந்த சீட்ஸ் எல்லாமே பிகர் சைஸா வந்துரும். பாருங்க within 2 to 3 மினிட்ஸ் இந்த சீட்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் பெருசா பிகர் சைஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசின் வந்து நம்ம ஓவர் நைட் வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சிடணும். நான் வந்து இது நேற்று நைட்டே வந்து பாதாம் பிசின் ஊற வச்சுட்டேன். நான் இந்த சைஸில் தான் எடுத்தேன். இது வந்து 2 பேருக்கு ஆன அந்த குவான்டிட்டி வரும். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு 3 to 4 பீசஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடச்சிடும். நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து பாதாம் பிசன் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு நெக்ஸ்ட் லேயர் வந்து இந்த சுகர் வித் மில்க் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி அதை வந்து நம்ம ஆற வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் ஆட் பண்ணிக்கலாம். இதோட டாப் லேயரில் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோட வந்து சேர்த்து வந்து ஐஸ்கிரீமும் மேலே வந்து நீங்கள் டாப்பிங்ஸ்க்கு ஆட் பண்ணலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போது நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Until then, signing off, Gayatri Selvarasi.